King of Glory International Ministries. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். ஆண்டவருக்குள் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு அணைத்து கொள்ளுதல் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். நமது அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிள்ளைகளை அன்போடு அணைத்து, தகப்பனை போல தாயை போல அரவணைத்து அவர் வழி நடத்துகிறார். யாரும் இல்லை, தனிமையில் இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று கலங்கலாம். அன்போடு கூட ஒரு தாய் தன் குழந்தையை அணைத்து கொள்வதைப் போல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இல்லை. அதை போலவே ஆண்டவரும் உங்களை அணைத்து கொண்டு உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவார். தேவனை நம்புங்கள், அவர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேள். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிற தேவ செய்தி, அணைத்து கொள்ளும் தெய்வம். என்ன தெய்வம்? எத்தனை பேர் ஆண்டவருடைய அரவணைப்பை உணர்ந்திருக்கிறீங்க? உணர்ந்திருக்கிறோம். என்ன அற்புதமான ஒரு ஆண்டவர், என்ன நம்மளை அப்படியே அரவணைத்து அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய வல்லமையினால அரவணைக்கிற ஒரு தெய்வம். நேற்று எனக்கு ஒரு சின்ன ஒரு சொப்பனம். அதில் நான் ஏதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி பேசுகிறேன். யார்கிட்டயே பேசுகிறேன் என்னன்னு தெரியல. அப்போது நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம மேலே இருக்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு மழை போல் நம்ம மேலே அந்த பிரசன்னம் அப்படியே அந்த மழை தண்ணி போல் அந்த வாட்டர் ஷவர் பண்ணுறோம், அந்த மாதிரி மேலேருந்து அப்படியே தண்ணி மேலே ஊற்றுது. ஸோ அந்த மாதிரி தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கிறேன். என் மேலே அந்த தேவ பிரசன்னத்தினுடைய அந்த மழை, அந்த தூறல் சொல்ல முடியாது, வேகமாக என் மேலே சிந்திட்டே இருக்கு அந்த மழை. ஸோ ஒரு தேவ பிரசன்னம் என்பது அதை போல, ஆண்டவருடைய அரவணைப்பு என்பது எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். ஆமீன். அந்த அரவணைப்பில் தான் நம்ம எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்ம நிம்மதியாய் வாழ்வதற்கு ஒரு காரணம் தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய அந்த பிரசன்னம். இயேசு என்னை அணைத்துக் கொள்கிறார். எப்படி தெரியுது? அந்த பிரசன்னத்தை உணர்றேன். சர்ச்சுக்கு வரும் பொழுதே நம்மளை அறியாத ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி, என்ன ஒரு நிம்மதி. சொல்லுங்க, என்னது? ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அப்படியே மனதில் இருந்த கவலைகள் துக்கங்கள் எல்லாம் அந்த பாட்டு பாட பாட எவ்வளவோ கவலையோடு வந்திருப்போம். ஏதோ ஃபோன் பண்ணியிருப்போம், வீட்டில் கஷ்டமான சில சூழ்நிலைகளை சொல்லியிருப்பாங்க. அப்படியே உடைந்து உள்ளே வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கும்பொழுது கிருபாசன தண்டையில் ஓடி வந்தேன். என்ன தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமையா அப்படின்னு பாடும் பொழுதே கண்ணில் கண்ணீர், இருதயத்தில் ஒரு வேதனை. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு ஹீலிங். ஆமீன். அதுதான் ஆண்டவருடைய அரவணைப்பு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அரவணைத்து கொள்வார். அல்லேலூயா. உங்களை அரவணைத்து ஆசீர்வதிப்பார். உன்னத பாட்டு 2:6 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்கிறது. ஆண்டவர் எப்படி உங்களை அணைத்து கொள்கிறாராம்? இடது கை தலை கீழ். இடது கை எங்கே? தலை கீழ். அது அந்த பாட்டிலே வரும், இடக்கையால் தாங்குகிறீ வலக்கையால் எனக்கு உரியவரை. கரெக்டா? அப்படியா? இதயம். ஆமாம், எனக்கு பாட்டு அது போட்டால் தான் வரும். ஆனால் அந்த அந்த கவி அதில் இல்லையோ? இருக்கா? தெரில. ஆரம்பிங்க அந்த கவி. இடக்கையால் தெரியுமா உங்களுக்கு சோபனாவுக்கே தெரியல, விட்டுடுவோம். சரியா? இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். என்ன? ஸோ ஆண்டவர் நம்மளை அப்படி தான் தாங்குறாருன்னு. அப்படி தான் ஒரு குழந்தைய நம்ம பிடிப்போம். ஒரு குழந்தைய எப்படி பிடிக்கிறோம்? ஒரு குழந்தைய எப்படி தாளாற்றும்? அந்த இடக்கையில் வச்சு அப்படியே வலக்கையில் தட்டி கொடுக்குறோம். மாற்றி கூட பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி தான் அரவணைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு குழந்தை வேதனையோடு துடிக்கும் பொழுது
ஒரு தாய் ஒரு குழந்தை அணைத்து கொள்வதை போல ஆண்டவர் நம்மை அணைத்து கொள்கிறார். அதே வசனம் திரும்ப உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவரது வலது கை என்னை அணைக்கும். ஆமேன். இந்த வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய இடது கை என் தலையின் கீழ் இருக்கணும், உங்க வலது கரம் என்ன செய்யணும்? என்னை அரவணைக்கணும். சில நேரத்தில் நம்மோடு அன்பாய் பேச, நமக்கு ஆதரவாய் பேச, நம்மை சந்தோஷப்படுத்தும்படி பேச யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை அரவணைக்கிற ஒரு அற்புதமான கரம் இருக்கிறது. ஆமீன். சில நேரத்தில் நமக்கு யாராவது நம்மோடு கூட அன்பாய் பேச மாட்டாங்களா, நம்மளை நேசிக்க மாட்டாங்களா, நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் நாம் தவிக்கிறோம். என்ன, ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு இந்த தேசத்தில் யார் எனக்கு ஒரு நண்பன், யார் எனக்கு ஒரு சகோதரன், யார் என்னை உண்மையாய் நேசிக்கக்கூடியவர், யார் இடத்துல என்னுடைய பாரத்தை சொல்லலாம்? என்ன, ஏன் நம்ம ரொம்ப நேரம் ஃபோனில் இருக்கிறோம்? காரணம், நம்மோடு கூட பேச ஆள் இல்லை. என்ன, ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஃபோன்லேயே தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிற ஆள் இல்லை. அதான் இன்றைக்கி பார்க்கும் பொழுது சில நேரத்தில் வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோனில் இருக்கிறான். அம்மா ஒரு ஃபோனில், அப்பா ஒரு ஃபோனில், அப்பா 2 ஃபோனில். என்ன பையனுங்க, அவங்களுக்குள்ளவே பேசிக்க மாட்டிருக்காங்கன்னு, அவங்களுக்குள்ளே பேசிக்க மாட்டான். என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போவுமே சொல்லுவேன், சாப்பிடும்போது அந்த ஃபோனை வச்சுட்டு இருந்தாங்க கோவம் வரும் எனக்கு. சாப்பாடு, மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு தேவை சாப்பாடா ஃபோனா? அந்த சாப்பிட்ற நேரம் கூட அந்த பிசாசை உன்னால் விட முடியாதா? எந்த பிசாசு? ஃபோன் பிசாசு. என்ன அது? அதிலே எதுக்கு அது? என்ன அதில் சொல்லியா கொடுக்குது எப்படி சாப்பிட்ணுன்னு. ஸோ அதனால் நாங்கள் சாப்பிடும்போது அந்த பசங்க மோஸ்ட்லி நான் இருக்கிற நேரம் இல்லாத நேரம் என்ன பண்ணுறான்னு தெரியல, சரியா தட்டிலே வச்சுட்டு சாப்பிட்டாலும் சாப்பிடுவான். ஆமீன். ஸோ ஆண்டவர் நமக்கு அநேக நேரம் யாரும் இல்லைன்னு சொல்லி நம்ம வேதனையில் இருக்கும் பொழுதெல்லாம் உங்களை அறியாமலே ஆண்டவர் தன்னுடைய இடது கையால் உங்களை தாங்குகிறார், வலக்கரத்தால் அரவணைக்கிறார். ரிச்சர்ட் உம்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த செக்கோஸ்லோவேக்கியா அந்த இடத்துல அவர் மிகவும் கஷ்டப்பட்டார், கிறிஸ்துவுக்காக மிகவும் கஷ்டப்பட்டார். அவர் அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தியது. ஒரு முறை அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதும் பொழுது அவரை நிறைய அடித்து தூக்கி கொண்டு போய் என்ன செய்துட்டாங்க, அவருடைய செல்லில் போட்டுட்டாங்க. சரியான அடி, உடம்பெல்லாம் அடி. அப்போ அவர் போய் விழும் பொழுது திடீர் என்று அவர் ஒரு இனம் புரியாத ஒரு காரியம் அவருக்கு நடந்திருக்கு. யாரோ அவர் அப்படியே பிடிச்சி அப்படியே மார்பில் வச்சு அவரை அப்படியே தேற்றுவதை போல, ஆளை பார்க்கல, யாரையும் பார்க்கல, ஆனால் அவர் அப்படி அந்த தேற்றுதல், அந்த ஆண்டவருடைய அந்த தேற்றுதலை அவர் கண்ட உடனே அவருடைய துக்கமெல்லாம் மறைஞ்சு போச்சு. என்ன, ஏறக்குறைய 20 ஆண்டு 27 ஆண்டோ அவர் சிறையில் இருந்த ஒரு மனுஷன். என்ன, ரிச்சர்ட் உம்ரான் கிறிஸ்துவுக்காக பாடுகள் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புஸ்தகத்தை எழுதினார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது படித்தது. என்ன, இப்போ கூட இருக்கும் அந்த புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு கஷ்டம். எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுபவம் உண்மையாகவே வாழ்க்கையில் உடைந்து அப்படியே யாரும் இல்லாமல் ஒரு அனாதையை போல கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள் தான் இந்த அனுபவத்தை ரியலாக பெற முடியும். ஆமீன். ரியலாக பெற முடியும். நம்மளை சுற்றி அண்ணன், தம்பி, மனைவி, புருஷன், பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த அனுபவம் ஒருவேளை அவங்களால உணர முடியாது. இந்த அனுபவத்தை அவங்கள ஒருவேளை உணர முடியாது. ஜப நேரத்துக்கு போனாலும் இந்த அனுபவம் ஸ்பெஷலி ஃபார் தோஸ் who are going through sufferings. பயங்கரமான மனவேதனை, மன உளைச்சல். ஒருவேளை நீங்கள் உங்கள் டாமட்ரியில் போய் அப்படியே ஒட்டஞ்சி போய் அந்த ஜுரத்தில், அந்த வியாதியில், யாருமே நமக்கு இல்லையேன்னு சொல்லி அந்த தனி ரூமில் போய் அப்படியே நீங்கள் விழுந்து அந்த தலையணையை பிடிச்சிட்டு நிற்கும் பொழுது
உங்களுடைய தலையணியை நீங்கள் பிடிக்கலை, உங்கள் ஆண்டவரை நீங்கள் பிடித்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படியே உங்களை அரவணைத்துக் கொள்வார். என்ன? அப்படியே அரவணைத்துக் கொள்வார். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இடது கை உன் தலையின் கீழ் இருக்கு. பிரதர்ஸ், தயவு செய்து நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, யாரும் இல்லை, ஏமா எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலாம், நீங்கள் தயவு செய்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய அவருடைய இடது கை உங்கள் தலையின் கீழாக இருந்து உங்களை அரவணைக்குது. ஆமேன். அதை விசுவாசிங்க. வலக்கரத்தினால் உங்களை அவர் தாங்குகிறார். இது ஆண்டவருடைய அன்பு. உடைக்கப்பட்ட மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், ஆகாரம் இல்லாமல் சில நேரத்தில், இப்போ அந்த சூழ்நிலை எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, சாப்பாடு இல்லாமல் அப்படியே பசியில் அப்படியே துவண்டு படுக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிதான் நம்மளை அணைத்து ஒரு அற்புதம் செய்கிறாரு. சமீபத்தில் ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் அவருடைய பிரசங்கத்தில் நான் கேட்டேன். அது கூட நம்ம இதில் நான் இதை போஸ்ட் பண்ணணுன்னு தெரியல. அவர் வீட்டில் இருந்து புறப்படும் பொழுது மனைவி சொல்கிறாங்க, நைட்டு குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு காசு இல்லை, நைட்டு சாப்பாட்டுக்கு காசு இல்லை. ஊழியத்துக்கு புறப்படுறார் ஒரு சைக்கிளை எடுத்துட்டு, கூட இன்னொரு பிரதரை வச்சுட்டு போகிறார். மனைவி சொல்கிறாங்க, நைட்டு வீட்டில் சாப்பாடு இல்லை, சொல்கிறேன் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, 2-3 பிள்ளைங்க இருக்குது, சரி அவர் நான் போகிறேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஹவுஸ் விசிட்டிங்காக சைக்கிளில் போகிறேன். போன உடனே ரொம்ப தூரம் போய் ஒரு வீட்டில் போய் சந்திச்சார். சந்தித்து அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஜெபலாம் முடித்த உடனே அந்த அம்மா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார். அந்த வீட்டு அம்மா ஒரு 50 ரூபாய் காணிக்கை கொடுக்குது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 50 ரூபாய் கர்த்தர் என்ன செய்துட்டாரு, காணிக்கை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சைக்கிளில் வந்துட்டே இருக்கும்போது தான் கூட வருகிற தம்பி பிரதர்கிட்ட சொல்லார், பிரதர் நான் போய் என்ன செய்கிறேன், வீட்டில் இந்த 50 ரூபாய் கொடுத்துட்றேன், திரும்ப நம்ம நைட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கு ஒரு கிளம்பி இருக்கிறார் ஊழியத்துக்கு, நம்ம நைட்டு போய் வீட்டுக்கு போகும்பொழுது அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு சாப்பாடு இருக்கும், வீடு கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் போய் கொடுத்துடலாம், மனைவி காசு இல்லை, நைட்டு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்களே. அப்போது அவர் வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணணும். இவருக்கு முன்னாடி அந்த பிரதர் சைக்கிளில் போகிறார். பாஸ்டர் வீட்டுக்கு தானே போகிறாருன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வேகமாக சைக்கிளில் போகிறாரு. இவர் அப்படியே சைக்கிளில் போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம், வலை பக்கம் திரும்பு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். ஆண்டவரே, வீடு பக்கத்தில் தானே இருக்குது, கொடுத்துட்டு நான் போயிடலாமே, வலை பக்கம் திரும்பு. அப்போது அது புது அனுபவம் அந்த ஊழியக்காரருக்கு. உடனே முன்னாடி போகிற பிரதரை கைத்தட்டி அடித்து வர சொல்லி, வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு தானே போகிறோம், இல்லை வாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு கைத்தட்டி கூப்பிட்டு இருக்க முடியாது. எவர் என்ன செய்தார், வலை பக்கம் டர்ன் பண்ணார். அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இடது பக்கம் டர்ன் பண்ணு, வலது பக்கம் டர்ன் பண்ணு, இந்த பக்கம் டர்ன் பண்ணு. அதுக்கப்புறம் கடைசியில் போனால் ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ளே போய் நிறுத்துது சைக்கிள். அப்போ உள்ளே போய் அந்த விசுவாசியை போய் பார்க்கலான்னு போனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் இருக்குது. அந்த சின்ன பிள்ளைகிட்ட ஆண்டு கேட்குறாரு, அம்மா எங்கே, அம்மா வெளியில் போயிருக்கிறாங்க பாஸ்டர், வந்துடுவாங்க. சரி, அப்படியே இருக்கும்போது சரி அம்மா ஏன் வெளியில் போனாங்க, அவள் அப்படியே சொல்ல தயங்குறா. திடீர்னு தன்னை அறியாமல் ஒரு கேள்வி கேட்குறாரு, சாப்பிட்டியாம்மா? அவள் கண்ணெல்லாம் கலங்குது. இல்லை பாஸ்டர், சாப்பாடுக்காக தான் அம்மா எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொல்லி வெளியில் போயிருக்கிறாங்க, அம்மா இன்னும் வரல, சாப்பிடலை. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 50 ரூபாவை கொடு அவங்களுக்கு. என்ன கொடு. இவர் என்னன்னு புரியல. திரும்பி போனால் தனக்கு சாப்பாடு இல்லை. அந்த 50 ரூபாய் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து, இதை வச்சு அம்மாவை சமைக்க சொல்லு, பாஸ்டர் வந்தாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி எத்தனையோ வீடுகளுக்கு அதுக்கு பிறகு போனார். ஒரு வீட்லேயும் காசு தரல. காசு தந்த வீடு அந்த ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. திரும்பி அவர் வீட்டுக்கு வரும் பொழுது பார்த்தா ரொம்ப துக்கத்தோடு வர்றார். நைட்டு ஒரு 8-8:30 மணி போல் துக்கத்தோடு வந்தால், வீட்டுக்குள்ளே வந்தால் பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி மனைவிட்ட கேட்கும் பொழுது, நம்ம சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதருடைய பிறந்த நாளோ ஆனிவர்சரியோ அவங்க நல்லா சமைச்சு கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க ஐயா. ஸோ அதனால் பிரியாணியோடு, மட்டன் பிரியாணியோடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் இடக்கையால் தாங்குவது, வலக்கரத்தால் அரவணைப்பது. அல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லி, நிறைய நேரம் நாம் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் உன்னை இடக்கையால் தாங்குவார்.
அல்லேலூயா. தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது? அவர் இடக்கையால் தாங்குகிறார், வலக்கையால் என்ன செய்றாரு? அரவணைக்கிறார். ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அற்புதமான தெய்வம். இந்த இரவு தயவு செய்து வாழ்க்கையில அதே மாதிரி அந்த பிள்ளை பசியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிள்ளை ஆண்டவர் இடக்கையால் தாங்கி வலக்கையால் என்ன செய்றாரு? ஆதரித்து. அந்த பிள்ளை பசியா இருக்கு, அந்த குழந்தை ஏசப்பா ஏசு நல்லவர் நல்லவர்னு பாடுற அந்த குழந்தை பசியா இருக்கு. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அனுப்பி டெஸ்ட் பண்றாரு. ஊழியக்காரனை அந்த பிள்ளை ஆண்டவர் இடக்கையால் தாங்கி வலக்கரத்தால் என்ன செய்றாரு? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயம் இந்த அனுபவம் நமக்கு உண்டு. ஆமீன். இந்த அனுபவம் எவ்வளோ வேது. பணம் கொடுத்தா வாங்க முடியுமா? அந்த அனுபவத்தை பணம் கொடுத்தா வாங்க முடியுமா? அந்தந்த நேரத்துக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அரவணைக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர். தயவு செய்து வாழ்க்கையில எந்த பிரச்சனையில போனாலும் இதை மறந்துடாதீங்க. ஆமீன். கர்த்தர் என்னை அரவணைத்துக் கொள்வார், கர்த்தர் என்னை அன்போடு அணைத்துக் கொள்வார். யோவான் 13வது அதிகாரம் 23 மற்றும் 25. யோவான் 13:23 மற்றும் 25. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமென். இயேசுவின் மார்பிலே நாம சாய முடியும். ஆமென். இயேசுவின் மார்பில் நாம் என்ன செய்ய முடியும்? சாய்ந்து கொள்ள முடியும். இயேசுவின் மார்பிலே நாம் இளைப்பாற முடியும். ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், ஆண்டவருடைய முகமே கொஞ்சம் டல்லா இருந்துச்சோ என்னமோ தெரியல, ஆண்டவருடைய செயல்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது வரைக்கும் அவர் செய்யாததெல்லாம் செய்கிறார். திடீர்னு என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஆடைகளை கழற்றி வைத்து விட்டு ஒரு சீலையை எடுத்து தன்னுடைய இடுப்பிலை கட்டிட்டு ஒவ்வொருத்தருடைய கால்களையாய் கழுவி அதை துடைக்கிறார். சீஷங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன் இவர் இப்படி செய்கிறாரு? ஏன் இப்படி செய்கிறாரு? என்னமோ ஒரு அதாவது ஒரு உணர முடியாத ஒரு ஃபீலிங் அங்கே இருக்கு. அதாவது ஏதோ நடக்குது, இயேசுசாமி பேசுறது வித்தியாசமா இருக்கு. திடீர்னு எடுத்து இது வரைக்கும் மீனை கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுத்தாரு, 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுத்தாரு, ஆசீர்வத்தை சாப்பிடு பேதுரு, இந்த சாப்பிடு, யோவான் சாப்பிடு. என்ன திடீர்னு சாப்பாடை பத்தி கேட்கும்போது சொல்றாரு, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு இருக்குன்றாரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறாரு, ரொம்ப டிஃப்ரெண்ட். திடீர்னு அப்பத்தை எடுத்து உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது என்னுடைய சரீரம் சாப்பிடுங்கன்றாரு. இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், அந்த ரத்தத்தை கொடின்றாரு. கால்களை கழுவுறாரு. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்றாரே. ஆண்டவர் உள்ளம் உடைந்து இருப்பதை இந்த யோவான் புரிந்து கொண்டான். என்ன செய்யணும்? அப்படியே போய் ஆண்டவர் மேலே அப்படியே என்ன செய்ய, நீங்கள் குழந்தையா இருக்கும்போது இதை செய்திருப்பீங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை. என்ன, அப்பா ஏதோ கோபப்பட்டுட்டார், இல்லாட்டா சில அப்பா அடிச்சிருப்பார், சில அப்பா குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடப்பார், சில அப்பா பணம் தராமல் அப்படியே இருப்பாங்க. அம்மா குழந்தைய பார்த்துட்டு அப்படியே அம்மா அழுதுட்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தை அப்படியே வந்து, நீங்கள் இந்த குழந்தை நான் உங்களை சொல்கிறேன், அப்படியே போய் இடிச்சிட்டு அப்படியே அம்மா மேலே அப்படியே அம்மான்னு சொல்லி முகத்தை தடவி கொடுத்துட்டு அப்படியே அம்மா மடியில் படுத்த ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐ மீன் செய்தோம் தானே? என்ன செய்தோம் தானே? சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே அம்மா நம்மளை பார்த்து, இல்லை தங்க ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா அழலை நீ என்ன ஆளு, அப்படி தொடச்சாங்களா இல்லையா? இப்போ இவன் அதை தான் செய்கிறான், இயேசுவுக்கு ஆறுதல் கொடுக்குறான். ஐ மீன் இயேசு பக்கத்தில் இடித்து அப்படியே நின்று அப்படியே ஆண்டவருடைய மார்பில் சாஞ்சிட்டு ஒருவேளை ஆண்டவருடைய முகத்தை தடவி கொடுத்துருப்பான். ஆண்டவரே வித்தியாசமாக நடக்கிறீங்களே, வித்தியாசமாக பேசுகிறீங்களே, வித்தியாசமாக இருக்கப்பா, உங்கள் மூமெண்ட்ஸ் வித்தியாசமாக இருக்கப்பா. ஆண்டவருடைய மார்பிலே சாய்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை. ஆமேன். நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளை அரவணைக்கிறார். நிறைய நேரம் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரையெல்லாம் துடைக்கிறார். ஆண்டவருக்கும் துக்கம் இருக்கு. வேதம் சொல்லுகிறவர் யார்? துக்கம் நிறைந்தவர். துக்கம் நிறைந்தவர். ஒரு ஊழியக்காரன் ஆண்டவர் எதற்கு அழைக்கிறார்? அவருடைய துக்கத்தை மாற்ற. அவருக்கு நிறைய துக்கம் இருக்கு. உங்களுடைய துக்கத்தை எல்லாம் ஆண்டவர் மனசுல வச்சு
என் பிள்ளைங்க ரொம்ப துக்கத்தோடு இருக்கு, ஒவ்வொருத்தரும் துக்கத்தோடு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு தீராத ஒரு வியாதியில, ஒரு பிடியில கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் அவருடைய மார்பிலே நான் சாய்ந்து நான் செபித்து ஆண்டுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரகசியத்தை சொல்லித்தரார். மகனே, இந்த பிரசங்கத்தை பண்ணு, என் பிள்ளையினுடைய துக்கம் மாறும். அல்லேலூயா. மகளே, இந்த காரியத்தை போய் சொல்லு. நம்மளை அறியாமலே சொல்லுவோம். நமக்கு ஆண்டவர் பேசின மாதிரி நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்ன பேசணும் அதை பேசுவார். நீங்கள் போய் பேசுவீங்க, அவங்களுக்கு என்ன வார்த்தை தேவை அந்த வார்த்தை உங்கள் மூலமாய் வந்துடும். அல்லேலூயா. இந்த ஆராதனையில் உங்களை சுற்றி நிறைய பேர் நிமித்தமாய் ஆண்டவர் துக்கமாக இருக்கிறார். என்ன, உங்களுடைய நண்பன் நிமித்தமாய் துக்கமாக இருக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்தில் உன்னுடைய அக்கா, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய அண்ணன், தம்பி, அவனுடைய வாழ்க்கையில அவன் படுகிற பாடுகள் நிமித்தமாய் ஆண்டவர் துக்கமா இருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்தால்தான் அவனுடைய துக்கம் மாற முடியும். ஆமீன். நாம ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து ஜெபித்தால்தான் ஆண்டவர் ரகசியம் சொல்லுவார். 10 இடத்துல ஆண்டவர் ரகசியம் சொல்லுவார். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார், இதை ஒரு யார் உண்மை காட்டி கொடுப்பான், ஆனா ஒரு ரகசியத்தை சொல்றார் ஆண்டவர். அவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லு, அவனுக்காக செபி, அவனுக்காக போராடு. நமக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கணும். இயேசுவின் மார்பிலை சாய்ந்து அவருக்கு என்ன துக்கம் கேட்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆமீன். ஆண்டவரே, ஏதோ சில நேரத்தில் ஊழியக்காரங்க சொன்னதை நான் பார்த்து கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் அழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறதை நான் பார்த்தேன், ஆண்டவர் துக்க முகமா இருக்கிறத பார்த்தேன். என்ன ஊழியக்காரர், ஏன் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார், ஏன் ஆண்டவர் துக்க முகமா இருக்கிறார், அதை யார்கிட்ட அவர் போய் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய துக்கத்தை யார்கிட்டமா சொல்ல முடியும்? சிங்கப்பூரை குறித்து அவருக்கு எவ்வளவு துக்கம் இருக்கோ, என்ன நம்முடைய இந்திய ஜனங்களை குறித்து எவ்வளவு துக்கம் இருக்கோ, யார்கிட்ட போய் ஆண்டவர் சொல்ல முடியும்? அவருடைய மார்பிலே அவரை போல இருதயம், அவரை போல அன்பு, அவரை போல ஒரு அர்ப்பணம் பண்ணி அவருடைய மார்பிலே சாய்கிற இடத்துல சொல்லுவார். யோவான், காட்டி கொடுக்கிற மக்கள் இருக்கிறாங்க, என்னை சிலுவையில் அறைகிற மக்கள் இருக்கிறாங்க, உடைந்து போன மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஆமீன். ஆண்டவருக்கு இந்த ஆராதனையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு ஆறுதல் கொண்டு வருகிற ஒரு மகனாய் மகளாய் நீ இருப்பியா? எப்பவுமே நம்ம ஆறுதலுக்காக தானே நம்ம ஓடுறோம். எனக்கு ஆறுதல் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நம்ம ரொம்ப செல்ஃபிஷா எனக்குன்னு தானே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு ஆறுதல் தரும்படி. அவருக்கு என்ன ஆறுதல்? உன்னோடு இருக்கிற அந்த சகோதரன் தொடப்படணும், ரட்சிக்கப்படணும். ஆமேன். ஆண்டவருடைய மார்பிலை சாய அவர் ஆட்களை கேட்கிறார். அது என்ன? ஒரு ஜெபம், ஜெபிக்கிற அனுபவம். தேவனுடைய மார்பில் இருப்பது என்ன? ஜெபிக்கிற அனுபவம், ஆத்தும வியாகுலத்தோடு ஜெபிக்கிற அனுபவம். நாம நம்முடைய இந்திய ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். அந்த ஆவி நம்ம சர்ச்சில் இன்னும் இறங்கணும். ஆமீன். நம்ம பிரேயர் ஆர்மியில் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆனால் போதாது நான் நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டுடைய சமூகத்தில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே திறப்பில் நான் இருப்பேன், கவலைப்படாதீங்க, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் போவேன், கவலைப்படாதீங்க, நான் ஆண்டவரே கெட்டு போய் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நான் நின்று கண்ணீர் வடிப்பாண்டவரே. ஆண்டவரே, என் சகோதரன் விட்டு விலகி போயிட்டான், சர்ச்சுக்கு வந்து அந்த தம்பி இப்போ சர்ச்சுக்கு வர்றதில்லை, அவனை நான் உன் மண்டையில கொண்டு வர நான் திறப்பிலே நிற்பேன், நான் போராடுவாண்டவரே. ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த சகோதரி வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வரல, நான் போய் அவங்கள சரிப்படுத்தி நான் கொண்டு வருவேன். ஆண்டவருடைய மார்பிலை சாய்கிற ஒரு அனுபவம், உன்னதமான அனுபவம். ஆமீன். பேதுருக்கு கிடைக்கல, யாக்கோப்புக்கு கிடைக்கல, சீஷர்களுக்கு கிடைக்கல. இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்த அனுபவம் யோவானுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கணும். ஆமீன். ஸோ இந்த இரவு தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய துக்கம் என்னன்னு கேளுங்க. சுவாமி, உங்க துக்கம் என்ன?
ஆண்டவரே உங்களுடைய வேதனை என்ன? ஒருவேளை உன்னை குறித்தே கூட ஒரு சில நேரத்தில் துக்கப்படலாம். உன்னை குறித்தே கூட நீ புரிஞ்சிக்க மாட்டியா? நான் உன்னை எவ்வளோ உன்னத நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறேன். இந்த ஆலயத்தில் நான் உன்னை கொண்டு வந்து வச்சதனுடைய நோக்கத்தை நீ உணர மாட்டியா? எத்தனை முறை என்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் நான் பேசுகிறேன், நீ மாற மாட்டியா? என்ன உன்னை குறித்தே கூட ஆண்டவருக்கு சில நேரத்தில் துக்கம் இருக்கும். எத்தனை முறை உனக்கு சொல்லி இருக்கு, நீ ஏன் ஜெபிக்கிறதில்லை? ஏன் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வதில்லை? இன்னைக்கு ஆண்டவருடைய மார்பிலே அணைக்கப்படுகிற ஒரு அனுபவம், ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா நீங்கள் இயேசுவை போல சிந்திப்பீங்க, இயேசுவை போல வாழ்வீங்க. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நம்மை அணைத்து கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஏன் கவலை? உண்மையாகவே நாம் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை அன்பாய் அணைக்கிறார், நம்மை தொடுகிறார், மார்போடு அணைத்து கொள்கிறார். இன்றைக்கு உங்கள் கவலைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னோடு சேர்ந்து ஜெபியுங்க. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வாழ்க்கையில் பல பிரச்சனையில் கடந்து போகும் பொழுது, கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கும் பொழுது, எங்களுக்கு எல்லாரும் தூரத்தில் இருக்கிறதை போல்தான் நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு அருகில் யாரும் இல்லையே, நம்மை அணைத்து கொள்ள, ஆறுதல் சொல்ல ஒருவர் இல்லையே என்று எங்களுடைய இருதயம் துடிக்கிறதப்பா. சுவாமி, வயதானவர்களை அணைத்து கொள்ள இன்றைக்கு யாரும் இல்லையப்பா. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை மார்போடு அணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இல்லையப்பா. இயேசுவே, அநேக குழந்தைகளை ஆண்டவரே, தகப்பன் தாய் இல்லாத ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை அரவணைத்து கொள்ள இன்றைக்கி யாரும் இல்லைப்பா. என் அன்பு தகப்பனே, இந்த தேவ செய்தியை நீர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, நொந்து போய் இருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக நீர் பேசினீரே. இப்பொழுது நீர் அவர்களை அரவணைத்து கொள்வதற்காய் நன்றி. ஆம் தகப்பனே, நீர் அவர்களை தொட்டு நான் கூட இருக்கிறேன், கைவிட மாட்டேன் என்று அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காய் நன்றி. இயேசுவே, நீர் அணைத்து கொண்டால், நீர் தொட்டால், நீர் ஆசீர்வதித்தால் சகலமும் மாறிடும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எங்கள் அருமை ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை, குழந்தைகளை நீர் அணைத்து அவர்களை ஆசீர்வதியும். ஒருவேளை தகப்பன் புறக்கணித்திருக்கலாம், கணவன் புறக்கணித்திருக்கலாம், மனைவி புறக்கணித்திருக்கலாம், கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் நிற்கலாம். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை நீர் சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, தோற்று போனவர்கள், கைவிடப்பட்டவர்களை தயவாய் நினைத்தருளும் ஆண்டவரே. திரும்ப அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கும்படி மன்றாடுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்மை அரவணைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க்
கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி, ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.